ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப எனக்கே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. அண்ட் வந்து இது ஒரு புது பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னோட புது ஹாபியும் கூட. நான் நெனச்சு கூட பார்க்கல. இந்த பார்ட் வந்து இவ்ளோ ஜாலியா, இவ்ளோ என்ஜாய் பண்ணி என் மைண்டுக்கு இவ்ளோ பீஸ் குடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில வில்லேஜ் சேவர் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அங்க வந்து எல்லா யுட்டிலிட்டீஸும் கிடைக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுலேருந்து, நம்ம கார்டனிங் பண்றதுலேருந்து, டியூப் லைட்ஸ், பல்பு, டெய்லி எசென்ஷியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு செடி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ளவர்ஸ் நெறையா வாங்கி வச்சிருந்தேன். லைக் ரோஸு, அதுக்கப்புறம் ஜாஸ்மின் இதெல்லாம் வச்சிருந்தேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ நான் டொமேட்டோ பிளான்ட் வச்சேன். அது ரொம்ப அழகா டொமேட்டோஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு குட்டி பர்ச்சேசிங் வந்தேன். ஸோ சாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் பாட் எல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் இந்த கடையில வந்து எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ்க்கான சீட்ஸ் வித்துட்ருந்தாங்க. லைக் எல்லா சீஸ்னல் ஃப்ரூட்ஸும் இருந்தது. ஏன்னா சம்மர் டைமில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த இங்கே வந்து பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ரேக் விட்டுருந்தாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரியை பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்ட்ராபெரி எடுத்துட்டேன். நான் எதையுமே யோசிக்கல. ஏன்னா எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பீட்ரூட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஸ்ட்ராபெரி, பீட்ரூட் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து காம்போஸ்ட் இருந்தது அண்டு சாயில் இருந்தது. அதில் நான் சாயில் காம்போஸ்ட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி சாயில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி இந்த மாதிரி பேட்டு, பாலு, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸு, கிஃப்ட் ராப்ஸு, அப்புறம் வந்து புக்லெட்ஸு எல்லாமே இருந்தது இந்த கடையில். லைக் நான் ஒரு டைம் இங்கே வந்தேன்னா, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். அண்ட் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாரு. இன்றைக்கி வந்து அவருக்கு லீவு. ஸோ வந்து நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து சூப்பராக ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நிறையா வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சாப்பிட முடியறதில்ல. பட் ஹீ தாட்ஃபுல்லி வந்து எனக்கு நான் வந்தோடனே எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டிருந்தாரு. விச் இஸ் ஸோ க்யூட். ஸோ ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆயிட்டு வந்துட்டு நான் ஆக்சுவலி இந்த மட்டு வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் பாட்ஸில் வைக்கிறதா, இல்லை வந்து நம்ம கீழே லேண்டில் போட்டு வளர்க்குறதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து 10 லிட்டர் பேக் ஆக்சுவலி. ஸோ அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஊரில் இருக்கிற சாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் லைக் காம்போஸ்ட் எல்லாமே கலந்துருந்தது. அதனால தான் வந்து டக்குன்னு என்னோடய தக்காளி செடி வந்து சீக்கிரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த தக்காளி செடி வந்து காட்டுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது தக்காளி. ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்தது சாயில். அதுலேயே வந்து இந்த நார், வேர் இந்த மாதிரி நிறையா இருந்தது. நிறையா மிக்சர் இருந்தது. ஸோ வந்து இந்த ஃப்ளவர் பாட் பின்னாடி இருக்கிறது வந்து நான் 2 செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீளமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் இதில் ஸ்ட்ராபெரிஸும் பீட்ரூட்டும் போட போகிறதில்ல. இதில் வந்து கொரியாண்டரும் சில்லியும் போடுறது, விச் இஸ் நம்ம வீட்டிலேருந்தே அந்த விதையை எடுத்துக்கலாம். அதனால வந்து இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சைடு வந்து கொத்தமல்லியும், ஒரு சைடு வந்து சில்லியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அண்ட் பயங்கர காற்று, செம்ம காற்று. இது மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி அப்படிங்கிற டைமில் எடுத்தது. செம்ம காற்று, நல்ல வெயில், சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து அந்த ஃப்ளவர் பாட்டில் வந்து அவங்களே டிவைடர் கொடுத்துருந்தாங்க. லைக் 2 பக்கம் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டிவைடரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும்.
ஸோ இப்போ நான் அந்த டிவைடரை கட் பண்ணி எடுத்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடில் கொரியாண்டரும், ரைட் சைடில் வந்து சில்லியும் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அதில் நான் வந்து இருக்கிற மண் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை இதில் எவ்வளோ மண் வந்து லைக் பிடிக்கும், இந்த ஒரு பேக்கெட் போதுமா, ஏன்னா இது 10 லிட்டர் பேக்கெட் ஆக்சுவலி. ஸோ இது போதுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது வந்து மோர் தென் இனஃபாகவே இருந்தது. நான் அடுத்த 2 செடி வைக்கிறதுக்கே எனக்கு வந்து மோர் தென் இனஃபாக இருந்தது. விச் இஸ் இது வந்து இந்த 10 லிட்டர் பேக்கெட் வந்து ஆக்சுவலி £2.55 வந்தது. நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து ஒரு 300 ருப்பீஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா அதெல்லாம் கெட்டியாக இருந்தது எல்லாம். ஸோ எல்லாத்தையும் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் போட்டு லெவல் பண்ணி விட்டதுனால ஓகேவாக இருந்தது. அது கீழே வந்து ஓட்டை இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அண்ட் கொரியாண்டருக்கு வந்து நம்ம மல்லி சீட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணாமல் சும்மா தூவி விட்டுருந்தேன். அப்போ எனக்கு சரியாக வரல. டொமேட்டோ செடியோடு வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க அதை நல்லா க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தூவி விட்டு அது மேலே மண்ணை நல்லா போட்டு இது பண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கேப் விட்டு விட்டு நீ இது பண்ணினா வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மல்லி விதை எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நிறையா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரொம்ப கம்மியாகவும் போட வேணாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சரி நிறையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய விதைய வந்து அப்படியே தூவி விடலாம் அப்படின்னு தூவி விட்டேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து அந்த மல்லி விதை தான் போட போகிறேன். ஸோ அடுத்து வந்து சில்லி வைக்கிறதுக்காக வந்து வரமிளகாயோட சீட்ஸ் எல்லாம் எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக அவ்வளோ சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவும் போட்டு ஃபுல்லாக கிரவுண்டில் வச்சதுக்கப்புறம் ஆல் செட். இப்போ நான் இதெல்லாம் கிச்சன் விண்டோக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நம்ம ஊர்லலாம் தக்காளி செடி குட்டியாக பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து ஒரு மரம் மாதிரி வச்ச உடனே பெருசாக வளர்ந்துருச்சு. நிறைய பூ இருந்தது. அண்டு இந்த பாட் வந்து ஸ்ட்ராபெரிக்காக. ஸோ அதே எனக்கு அந்த 10 லிட்டர் பேக்கெட் ஆஃப் சாயிலே வந்து இன்னஃபாக இருந்தது இந்த ஸ்ட்ராபெரி வைக்கிறதுக்கும் பீட்ரூட் வைக்கிறதுக்கும். ஸோ நான் வந்து இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணி அதில் ஸ்ட்ராபெரி சீட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பின்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கக்கிட்ட பேசிகிட்டே அப்படியே நான் வந்து என் வேலையை பண்ணிகிட்ருந்தேன். நான் ஸ்ட்ராபெரி சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நோ, இந்த ஸ்ட்ராபெரிக்கு மேலே இருக்கிற சீட்ஸ் தான் வந்து ஆக்சுவலான ஸ்ட்ராபெரி சீட்ஸ். அண்ட் வந்து இங்கே எல்லா பேக்கெட்லேயுமே வந்து எப்போ நம்ம அதை போடணும், எப்போ நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் அது எவ்வளோ ரோவில் அந்த ரோவோட வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவுட்டோரில் பிளான் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இதுதான் ஸ்ட்ராபெரி சீட்ஸ். எவ்வளோ குட்டியாக இருக்குது, கடுகை விட குட்டியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ நான் வந்து இது ரொம்ப நம்பிக்கையாக போடுறேன். இது வருமா வராதான்னு எனக்கு தெரியல. மேபி நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லாக நான் வந்து இதை நான் பிளான் பண்ணுறேன். இந்த சீடை பார்ப்போம். ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் ஐ திங்க் இட் வில் சர்வைவ். அதுக்கப்புறம் அதை சீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து திரும்ப கொஞ்சம் சாயில்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி தொளிச்சு விட்டேன். அண்ட் கொரியாண்டர் சில்லி வச்சப்பவும் நான் வந்து பிளான்ட் அந்த சாயில் பெட்டுக்கு வந்து நான் இன்னும் தண்ணி தொளிக்காமல் தான் இருந்தேன். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டேன். ஏன்னா வந்து என்னோடய ஜாஸ்மின் பிளான்ட்டில் வந்து ஆக்சுவலி சாயில் மேலே மோல்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
மேபி அது வந்து ஓவர் வாட்டரிங்னால இருந்திருக்கலாம். ஸோ வந்து அதனால நான் வந்து இந்த செடி எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர் பாட் வந்து மின்ட்டுக்காக வச்சுருக்கேன். புதினாக்காக வச்சுருந்தது. இது ஆல்ரெடி வந்து வச்சுருந்தது தான். ஸோ அங்கே பார்த்தீங்களா என்னோட குட்டி குட்டி க்யூட் தக்காளிஸ் இருக்குது. மொத்தம் 4 தக்காளி இருக்குது. இது எப்போ ரெட் ஆகும்னு தெரில. ஆனால் பயங்கர ஹைட்டாக இருக்குது டொமேட்டோ பிளான்ட். நான் இது வரைக்கும் இவ்வளோ ஹைட்டாக வந்து பார்த்ததே இல்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்கே இருக்கிற டொமேட்டோஸ் வந்து இவ்வளோ ஹைட்டாக தான் இருக்கும் போல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் நான் ஆல்ரெடி வந்து இது பண்ணிட்டேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன் அதனோட விதை எல்லாமே. இந்த ஹோல் ப்ராசஸும் எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நான் ஒர்க் முடிச்சுட்டு எவ்வளோ டயர்டாக வந்தாலும் எனக்கு அந்த டயர்டே தெரில. ஏன்னா நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி வளர்த்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாகவே இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபார்ம்லேருந்தே எங்களுக்கு வந்த முட்டை. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ யூஷ்வலி வந்து நாங்கள் இங்கே பட்டரில் தான் வந்து நெய் காய்ச்சுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்டரை உருக்கி நெய்யெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சமைச்சிருந்தாருன்னா தட்டைப்பயிரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் 2 பேரோட மோஸ்ட் ஃபேவரெட் இது. என் தட்டைப்பயிருக்கு வந்து நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து உருக்கிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப நிறைவாக நல்லா இருந்தது எனக்கு அந்த செடியெல்லாம் பிளான் பண்ணுறப்போ. எனக்கு வந்து இவ்வளோ செடி வாங்கி இந்த சீட்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை வந்ததே வந்து என்னோடய டொமேட்டோ பிளான்ட் பார்த்து தான். அதில் 4 தக்காளி ரொம்ப க்யூட்டாக அழகழகாக வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பூ வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ நான் வந்து ரொம்ப பொலைட்டாக, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இன்னும் மற்ற செடியெல்லாம் வந்தோடனே அப்டேட் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.